இன்றைக்கும் அவர் சமாதிக்கு போயிருந்தார்னா திமுக ஆட்சியை புகழ்ந்ததுனால அவர் மீது ஏகப்பட்ட கேள்விகள் அதிமுக தொண்டர்கள் எழுப்பியிருப்பாங்க. ஸோ ஒரு அதிமுககாரராக அதிமுகவாகவே வாழ முடியல. அவரால் அதிமுக வேஷ்டியை கூட கட்ட முடியல. ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரீட் போட்ட வேஷ்டி தான் கட்டிட்டு தான் ஸ்டாலினை பார்க்க வந்தார். ஸோ அவர் கிளியராக முடிவு எடுத்துட்டார். இந்த சைடு அவரோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே திமுக சால்வ் பண்ணுது. அரசியல் கட்சியாக தொடங்கி நடத்துகிற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு வலு கிடையாது. அதுக்கான ஆள் அவர் கிடையாது. திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு கழகத்தை அவர் ஆரம்பிக்கலாம். அந்த கழகத்தோட ஏம் திமுகவோட இணைவது தான். திமுக ஜெயித்து ஆட்சிக்கு வந்ததுன்னா துணை பொதுச் செயலாளராக கூட வரலாம். சசிகலா மௌனம் காத்தாங்கன்னு யார் சொன்னாங்க? அன்னைக்கு 40 தொகுதிகளில் வீழ்த்தினாங்க. இன்னைக்கு அதே எடப்பாடியை 80 தொகுதிகளில் வீழ்த்துறதுக்கான வியூகத்தை அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த தேர்தலில் எடப்பாடி தோக்கணும். எடப்பாடி தோத்த பிறகு அதிமுகவை சசிகலா கைப்பற்றுவாங்க. கைப்பற்றுவதற்கான முயற்சி, அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கு தான் இப்போ கூட்டுற கூட்டம், மாநாடு எல்லாம். இதில் பிஜேபிக்கு ஒரு ரகசியமான ஒரு விஷயம் என்பது இருக்கு. அதிமுக எவ்வளோ தொலைவு பிளவுபடுதோ அவ்வளவு தொலைவு பிஜேபி அதிமுக வாக்குகளை கான்கோர் பண்ணி வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது பிஜேபிக்கு. அந்த வகையில் பிஜேபி இந்த பிளவுகளை ரசிப்பாங்க. பயங்கரமாக ரசிப்பாங்க. ஏன்னா அந்த பிளவுகளை உருவாக்குனதே அவங்க தான். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் அப்துல் சார். வணக்கம் சார். இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து இழுபறியிலே நீடித்து வருது. அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் அவர்களை சந்திச்சாரு. பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் திமுக ஆட்சிக்கு ஒரு அஇஅதிமுகவுடைய நான் தான் அஇஅதிமுகன்னு சொல்லி வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்காரு. அவர் நற்சான்றிதழ் கொடுத்திருக்காரு திமுக அரசுக்கு. 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை செஞ்சிருக்காரு முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி. இன்றைய தினம் அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தன்று பிரஸ் மீட்டும் வச்சிருக்கிறாரு. ஸோ என்ன முடிவு எடுக்க போறாரு? எக்ஸ்க்ளூசிவான என்ன தகவல் இருக்கு சார்? இன்னைக்கு பொதுவாக அவர் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு சென்னைக்கு வருவார். சென்னைக்கு அவர் ஜெயலலிதா பிறந்த சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துவார். இன்னைக்கு அவர் அது செய்யவே இல்லை. அவர் வீட்டிலேருந்தே அந்த வேலையை செஞ்சுருக்கார். ஸோ எல்லா அதிமுகவினரும் இன்னைக்கு மேக்சிமம் எல்லாரும் வெளியூர்லேருந்து அஞ்சலி செலுத்தி பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடி எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. எடப்பாடி உட்பட எல்லாரும். ஜெயலலிதாவால் 4 முறை எப்படி முதலமைச்சர் ஆக்கப்பட்டேன் அப்படின்னு ஒரு லெங்க்த்தாக உட்காந்து ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடியவர் ஜெயலலிதா சமாதிக்கு கூட அவரால் வர முடியல. இதுதான் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் இந்த ஜெயலலிதா பிறந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணார். ஏன்னா அன்னைக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அந்த பிறந்த நாளுக்கு அவரால் சமாதிக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இன்றைக்கும் அவர் சமாதிக்கு போயிருந்தார்னா திமுக ஆட்சியை புகழ்ந்ததுனால அவர் மீது ஏகப்பட்ட கேள்விகள் அதிமுக தொண்டர்கள் எழுப்பியிருப்பாங்க. ஸோ ஒரு அதிமுககாரராக அதிமுகவாகவே வாழ முடியல. அவரால் அதிமுக வேஷ்டியை கூட கட்ட முடியல. ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரீட் போட்ட வேஷ்டி தான் கட்டிட்டு தான் ஸ்டாலினை பார்க்க வந்தார். ஸோ அவர் கிளியராக முடிவு எடுத்துட்டார் இந்த சைடு வருது. அவரோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே திமுக சால்வ் பண்ணியிருக்கு. அவருக்கும் பாஷ்யம் பில்டருக்கும் இடையில ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு பணத்தகராறு இருந்தது. அந்த பிரச்சனையை சேகர் பாபு சால்வ் பண்ணிட்டார். அவருக்கான விஷயங்கள்லாம் சால்வ் ஆச்சு. இப்போ அவருக்கு இருக்கிற ஹிச்சப் என்னன்னா, அவங்க மகன் ஒரு கார்கோ ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு
மாலத்தீவுக்கு போகிறார். மாலத்தீவுக்கு போகும்போது அந்த ஃப்ளைட்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பணம் வந்து பல லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்கு. பணத்தோட வந்து இன்டர்போல் வந்து பிடிக்குது. அப்போ இவர் மேலே வழக்கு போடுது இன்டர்போல். ஓபிஎஸ் மேலே வழக்கு போடுது. இவர் முன்னாள் முதலமைச்சர்ன உடனே இந்த தகவல் வந்து நரேந்திர மோடிக்கு போது நரேந்திர மோடியால் காப்பாற்றப்படுறாரு அவர். இது உட்பட மொத்தம் ஒரு 47 கேஸ் இருக்கு அவங்க மேலே மட்டும். இந்த வழக்குகள்லாம் பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு டெலிபரேஷனில் தான் அவர் இருக்கார். அந்த பயத்தில் தான் இருக்கார். அதனால தான் முடிவுகளை சொல்லாமல் இருக்கார். ஒன்று ஜெயலலிதா பிறந்த நாள். இப்போதைக்கு அவருக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண திமுக, மதிக்காத எடப்பாடி, சசிகலாவோட அவரால் போய் சேர முடியாது. சசிகலாவோட தேவர் பிறந்த தினத்துக்கு போய் அவர் சேர்ந்ததுனாலேயே டிடிவி தினகரன் வந்து அவரை வந்து அவர்கிட்ட பேசாமல் போயிட்டார். சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, செங்கோட்டையன் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து நின்னதுனாலேயே டிடிவி தினகரன் வந்து பேசுறத கட் பண்ணிட்டார். ஸோ இந்த சைடும் போக முடியாது, இந்த சைடு என்ன பண்ணுன்றது தெரியல. ஓகேங்களா? எடப்பாடி மகன் மேலேயும் கேஸ் இருக்கு, ஓபிஎஸ் மகன் மேலேயும் கேஸ் இருக்கு. எடப்பாடி மகன் மேல இருந்த கேஸ் தான் அதிமுக கூட்டணிக்கு வழிவகுத்தது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வழிவகுத்தது எடப்பாடி மகன் மேல இருந்த கேஸ் தான். ஸோ எடப்பாடி பயந்துட்டார். பயந்து பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் வந்து பயப்படாம இருப்பாரா? பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகாம இருப்பாரா? இந்த கேசஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு தான். இப்போ ஓபிஎஸ் மகனும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் நெருக்கமான ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, இரவு நேர நண்பர்களாகவும் மாறிட்டாங்க. இப்படிலாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க இன்னொரு மகன் ஜெயபிரதீப் வந்து முழுக்க பிஸ்னஸ்மேனா மாறிட்டார் அவர். சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது இவருடைய நிலவரம். இவரோட நிலை என்ன என்பதை தாண்டி இவரோட மகன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கறதா ஓபிஎஸ் உடைய உண்மையான நிலையா மாறி இருக்கு. ஸோ இதுல என்ன வேணா நடக்கலாம். பிஜேபி பாயலாம், இன்டர்போல் கேஸ் வந்து லைவ் ஆகலாம், ஓபிஎஸ்ஐ கைதாகலாம், ஓபிஎஸ் அவரது மகனுமே கைதாகலாம், திகார் சிறையில் அடைக்கப்படலாம். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. இப்போதைக்கு திமுக செய்த உதவிக்காக, நன்றிக்காக திமுக பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ். இதுவே நிரந்தரமா இருக்குமான்றது சொல்ல முடியாது. இப்போ அவர் திமுகவுக்கு நற்சான்றிதழ் கொடுத்திருக்கிறாரு. இப்போ அண்மை காலமா அவர் வந்து இபிஎஸ்க்கு எதிராக தன்னுடைய நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்வார். ஏன்னா அவர் இபிஎஸ்ஸால தான் வந்து நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை முற்றிலுமாக வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம நிராகத பாணியா வந்துட்டோம். உடன் இருந்தவங்களே எல்லாருமே இப்ப திமுக வசம் வந்துட்டாங்க. பட் திமுக ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கு. திமுகவுமே ஒரு கண்ணியமான ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனும் ஓபிஎஸ்க்கு தர தயாரா இருக்காங்க அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்லப்படுது. அப்போ அவருக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அல்லது அவர் ஒரு தனி இயக்கமாக ஒரு கண்டு அவர் கூட்டணியை போல் அவர் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். தனி இயக்கமா வந்து அரசியல் கட்சியா தொடங்கி நடத்துற அளவுக்கு ஓபிஎஸ்க்கு வலு கிடையாது. அதுக்கான ஆள் அவர் கிடையாது. அவர் வந்து திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி எம்ஜிஆர் கழகம்னு ஒன்று ஆரம்பிச்சு ஆரம் வீரப்பன் வந்து திமுகவோட இணைஞ்சாரோ அந்த மாதிரி அவர் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு கழகத்தை அவர் ஆரம்பிக்கலாம். அந்த கழகத்தோட ஏம் வந்து திமுகவோட இணைவது தான் இருக்கும். அப்படி போல திமுக ஜெயித்து ஆட்சிக்கு வந்ததுன்னா சட்டமன்ற சபாநாயகர் பதவி தர தயாரா இருக்காங்க. அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு எதிரான, எடப்பாடி முழுக்க அவருக்கு எதிராலாம் இல்லை. அவர் கூப்பிட்டு இவருக்கு அதிமுக அவைத்தலைவர் பதவி தர தயாரா தான் இருந்தார். ஆனா அவருக்கு வேற சில பிரச்சனைகள் வந்து திமுக அரசால செட்டில் ஆக வேண்டியிருந்தது. இப்போ எந்த அபினேஷ் கூட்டிட்டு போயிட்டு எடப்பாடி மகன் மேல இருக்க கேஸை வந்து பணயமா வச்சு
எடப்பாடியை வந்து பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்தாரோ அந்த அபினேஷோட தான் இவருக்கு பிரச்சனையே. அபினேஷ்ன்றவர் பாஷ்யம் பில்டரு. அந்த பாஷ்யம் பில்டர் வந்து இங்கே அடையார் கேட் ஹோட்டலில் வந்து கட்டுறாரு. அதில் வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் போட்டிருக்காரு. அதில் ஓபிஎஸ் பணமும் உண்டு, எடப்பாடி பணமும் உண்டு. அதே அபினேஷ் வந்து நம்ம கோயம்பேடு பக்கத்தில் ஒரு பெரிய பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணார். அது அரசு நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி பண்ணார். அதில் நிறைய அலிகேஷன் வந்தது. ஆர்எஸ் பாரதி வழக்கு போட்டார். அதுக்கப்புறம் அந்த வழக்கு செட்டில் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அந்த அபினேஷோட இவருக்கு பெரிய சண்டை இருக்கு. நிறைய பணம் இவருக்கு தர வேண்டியிருக்கு, ஏமாத்திட்டாரு. அதெல்லாம் வந்து திமுக செட்டில் பண்ணியிருக்கு, பேசி செட்டில் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்கு. ஸோ அந்த நன்றி கடனுக்காக தான் ஓபிஎஸ் உடைய ஸ்விங் வந்து இப்படி இருக்கு. ஆனால் இவங்க பண்ண ஏராளமான தப்புகள் வந்து மத்திய அரசு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த தப்புகள் இப்போ என்ன ஆகும், மத்திய அரசு அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத பொறுத்து தான் ஓபிஎஸோட நிலை வரும். சப்போஸ் அந்த தப்புகள் மேலே வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சதுன்னா ஓபிஎஸ் இந்த திமுக ஆதரவு நிலையெல்லாம் தூக்கி போட்டுருவார். அந்த தப்புகளை பாதுகாக்கிறதுக்காக பிஜேபி பக்கம் கன்ஃபார்மாக சரணடைவார். அதே மாதிரி ஒரு தப்பை வச்சு தான் டிடிவி தினகரன் லண்டன் ஹோட்டல் கேஸு, ரெட்டேலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, இந்த ரெண்டு வச்சு தான் டிடிவி தினகரனை மிரட்டி பண்ணிய வச்சுருக்காங்க. அன்புமணியை வந்து மெடிக்கல் காலேஜ் சீட்டு கேஸை வச்சு தான் பண்ணிய வச்சுருக்காங்க. எடப்பாடியை அவர் மகன் பண்ண தப்புகள், அவரது உறவினர்கள் பண்ண தப்புகள், அவங்க ஆரம்பிக்க நினைத்த ஒரு விமான கம்பெனி, ஃப்ளைட்டெல்லாம் ஒரிசா பக்கத்தில் இருக்குது, இன்றைக்கி வரைக்கும் லைவ் ஆகுது, அதெல்லாம் வச்சு தான் மடக்குனாங்க. அது மாதிரி தவறுகள், மற்றவர்களுடைய தவறுகளை வச்சு தான் வந்து பிஜேபி இது வரைக்கும் மடக்கிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரையாக மடக்கி கூட்டணி கொண்டு வந்திருக்கு. சரத்குமார் வந்து கட்சியை இணைச்சார்னா அவருடைய மகள் வந்து ஒரு கடத்தல் கும்பலோட தொடர்புடைய ஒரு வழக்கில் அவரோட மகள் வந்து சிக்கிறாங்க. அதுதான் வந்து சரத்குமார் அங்கே கொண்டு போச்சு. சரத்குமார் எல்லாமே. இப்போ அண்ணாமலை கூட பிஜேபியில் இருக்காருன்னா அவர் சேர்த்த பிஜேபி தலைவராக அவர் சேர்த்த 5000 கோடியை கை வைக்கக்கூடாதுனால தான் அவர் பிஜேபியில் இருக்கார். இல்லாட்டி என்னைக்கோ தனி கட்சி ஆரம்பிச்சிருப்பார். மாதிரி எல்லாரோட வீக்னஸஸ் வச்சு தான் அவங்க விளையாடுறாங்க. ஆனால் சார், நீங்கள் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்கும்பொழுது திமுக அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட நீங்கள் சொன்னீங்க. யாருக்கு? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு. ஆமாம், அவர் சேருவாருன்னு சொல்லுவார். சேருவதற்கு அவர் தயாராக இருக்காரு. ஒருவேளை அவர் துணை பொதுச் செயலாளராக கூட வரலாம் அப்படின்றது ஒரு ஏசியம் தானே. அவர் எங்கே போவாருன்னு தெரியாமல் இருக்கும்போது திமுகவுக்கு போவாருன்றதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஓகே சார், இப்போ ஒரு பக்கம் ஓபிஎஸ் இப்படி இருக்க, அம்மையார் சசிகலா அவர்கள் தண்டனை பெற்று பிறகு 2 பொது தேர்தல்களில் மௌனம் காத்தாங்க. எதுவுமே அவங்க வந்து வாய்ஸும் கொடுக்கல, தேர்தல் களத்துலையும் இறங்கல அவங்க. இப்போ இந்த தேர்தல் களத்தில் வந்து நான் ஒரு அறிவிப்பு செய்ய போகிறேன்னு சொல்லி இன்னைக்கு பசும்பொன்னில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சசிகலா மௌனம் காத்தாங்கன்னு யார் சொன்னா? போன சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி வந்து 40 தொகுதிகளில் தோத்தாரு அமமுகவால். அமமுக யாரோட ஆசி பெற்ற கட்சி அன்னைக்கு? சசிகலா ஆசி பெற்ற கட்சி தானே. சசிகலாவுக்காக தொடங்கப்பட்ட, துரோகத்தை வீழ்த்துவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி தானே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அந்த மாதிரி அன்னைக்கு 40 தொகுதிகளில் வீழ்த்தினாங்க. இன்னைக்கு அதே எடப்பாடியை வந்து 80 தொகுதிகளில் வீழ்த்துறதுக்கான வியூகத்தை அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. அதிமுக கண்ட முதலமைச்சர்களில் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள். மற்றபடி ஜானகி, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி இவங்கெல்லாம் யாராலையோ நியமிக்கப்பட்டவங்க. பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டார், எடப்பாடி சசிகலாவால் நியமிக்கப்பட்டார். இதுதான். அப்போது அந்த சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போகும்போது தான் அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. அமமுக வந்து போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவை தோற்கடிச்சது. இப்போவும் சசிகலா வந்து தன்னை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க.
தான் நியமித்த முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி. எடப்பாடி கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க, தன்னை வந்து அக்கட்சிக்குள்ள சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. ம். ரைட்டுங்களா? அதுக்கு ஒத்துக்கல இவங்க. ம். ஓபிஎஸ்ஸை கூட சேர்க்க தயாரா இருந்தாங்க. ஆனா சசிகலாவை எந்த சூழ்நிலையிலையும் அவங்க சேர்க்க தயாரா இல்ல. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், சசிகலா கிட்ட 5,5 லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஜெயலலிதாவோட சேர்ந்து அடிச்ச காசு 5,5 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு கையில. ஓ! அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும். அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குன்றத வந்து பிஜேபி இது வரைக்கும் உருவாக்கி தரல. ஒரு சிம்டமோ ஒரு சிக்னலோ கொடுத்தா போதும், சசிகலா வந்து ஒட்டுமொத்த அதிமுகவை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடும். அதனால இந்த தேர்தலில் வந்து எடப்பாடி தோக்கணும். எடப்பாடி தோத்த பிறகு அதிமுகவை சசிகலா கைப்பற்றுவாங்க. கைப்பற்றுவதற்கான முயற்சி, அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் தான் இப்போ கூட்டுற கூட்டம், மாநாடு எல்லாமே. இப்போ அவங்க எப்படி சார் தனி இயக்கம் கண்டு நீங்க சொல்வது போல 80 தொகுதிகளில் வந்து இபிஎஸ்ஸை வந்து தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. தனி இயக்கமாக கண்டு அவர்கள் களம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அல்லது விஜயுடனோ யாருடனோ கூட்டணி வைத்து அவரை வீழ்த்துவதற்கு இல்ல, பிளான் பண்ணுவாங்க? தனி இயக்கம் காண மாட்டாங்க. ம். தனி இயக்கம் கண்டாங்கன்னா நான் தான் பொதுச் செயலாளர்னு அவங்க போட்ட கேஸ் வீணா போயிடும். அதனால அவங்க வந்து தனி இயக்கம் காண மாட்டாங்க. சசிகலாவுக்கு வந்து முக்குளத்தோர் மத்தியில வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு, ஓட் பேங்க் இருக்கு. ஓ! அந்த ஓட் பேங்க் வந்து இன்டைரக்டா அவங்க வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கு காசு செலவு பண்ணுவாங்க. அவங்க பண்ணி அந்த ஓட்டுக்களை வந்து எடப்பாடிக்கு எதிரான வாக்குகளை விழ வைப்பாங்க. இப்போ அண்ணா திராவிடர் கழகம்னு ஒன்று இருக்கு, திவாகரனுடைய கட்சி. அந்த கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அந்த கட்சி டிவிகேவோட கூட்டணி பேசி அவங்களோட நிற்கிற மாதிரி வருது. ஸோ அதுக்கு பின்னாடி சசிகலா இருப்பாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க எடப்பாடியை தோற்கடிப்பாங்க. ஓ! இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. தனி கட்சி தனியாக வந்து அதிமுகவுக்கு போட்டியா அம்மா அதிமுக அப்படின்ற மாதிரிலாம் வந்தது. இப்போ பண்ருட்டியார் ஆரம்பிச்சாரு. ஆமா. இப்போ மிக சமீபமா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சாரு. அது ஏற்கனவே திருநாவுக்கரசுகிட்ட இருந்த கட்சி. ஸோ அதெல்லாம் ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகுது. அதிமுக ஓட்டு என்பது உடைகிறது. ஓகே. அதை பெறுறதுக்கான ஸ்ட்ரென்த்து எடப்பாடி கிட்ட இல்லை. எடப்பாடி கட்சியை வந்து கொங்கு மண்டல கட்சியாக சுருக்கிட்டாரு. ஓ! அதை தாண்டி இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மற்ற சமுதாய மக்களுடைய வாக்குகளை வாங்கிறதுல எடப்பாடிக்கு சிரமம் இருக்கு. ஸோ அந்த ஓட்டுகள் எல்லாமே அதிமுக வாக்குகளாக இல்லை, உடையுது. அதனால எடப்பாடி வந்து தோற்கடிக்கப்படுவதற்கு நிறைய வேலைகளை வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அஇஅதிமுகவுக்கு பெரும் ஒரு பின்னடைவை தரும். அவங்களோட ஓட் பேங்கை மேலும் வந்து பலவீனப்படுத்தக்கூடும். அதை நோக்கி தான் இவங்க நகருவாங்க அப்படின்னு சொல்லல. ஆமாங்க. டிடிவி தினகரன் வந்து ஒரு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. அவரோட ஓட் பேங்க் எல்லாமே சசிகலாவுக்காக விழுந்த வாக்குகள் தான். டிடிவி தினகரன் ஒரு பெரிய ஓட்டு வங்கி, பெரிய வாக்கு வங்கி கிடையாது டிடிவி தினகரன். ஸோ எல்லாமே சசிகலாவுக்காக விழுந்த வாக்குகள். இப்போ முக்குளத்தோர் வாக்குகள் 3ஆ பிரியுது. ஒன்று வந்து டிடிவி ஏடிஎம்கேவோட இருக்காரு, சசிகலா தனியாக இருக்காங்க. அங்கே ஒருவேளை டிவிகேவோட போனால் உண்டு. பன்னீர் வந்து டிஎம்கேவோட வர்றாரு, வைத்தியலிங்கம் டிஎம்கேவோட வர்றாரு. சரிங்களா? இப்போ டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சேர்த்து 80 தொகுதிகளை வந்து சசிகலா டார்கெட் பண்ணுறாங்க. இது எல்லாமே எடப்பாடிக்கான ஓட்டுக்கள் பிரிவதைத்தான் காட்டுது. அதிமுக வாக்குகள் சிதறுகிறது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உண்மைகளா இருக்கு. ஸோ தொடர்ந்து அம்மையார் சசிகலாவை வந்து எமர்ஜ் ஆகாம விட்டது வந்து பிஜேபி தான். பிஜேபி தான் அம்மையார் சசிகலாவை வந்து அரசியல்ல இருந்து அந்நியப்படுத்தினாங்க, அப்புறப்படுத்தினாங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ அவங்க மீண்டும் வந்து நான் இபிஎஸ்ஸை பலவீனப்படுத்துறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா பாஜக எப்படி பார்க்கும்? ஏன்னா அவங்களும் அந்த கூட்டணியில இருக்கிறாங்க அதிமுக கூட. அவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. எப்படி அவங்களும் யோசிப்பாங்க இல்லையா? அவங்க தான் வந்து ஓபிஎஸ்ஸை பிரித்தாங்க, சசிகலா தினகரனை வந்து அதிமுகலேருந்து வெளியேற்றினது அவங்க தான். குருமூர்த்தியோடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்லாம்
கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். நீங்களாம் ஆம்பளைங்களா, சசிகலா பேச்சை கேட்குற நீங்களாம் ஆம்பளைங்களா அப்படின்ற அவருடைய ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. ம். ஒரு இடத்துல கட்டிடத்துல தீ எரியுது, இந்த சாக்கடை ஜலம் சாக்கடை தண்ணியா இருந்தாலும் எடுத்து ஊற்றுவேன் அப்படின்னது சசிகலாவை சாக்கடையா வர்ணிச்சுதான். ம். ரைட்டா? இவங்கெல்லாம் சந்தனம், இவங்கெல்லாம் அந்த அம்மா சாக்கடை அப்படின்ற மாதிரி ம். வர்ணிச்சது தான். ஓகே. ஸோ இதில் வந்து பிஜேபிக்கு ஒரு ரகசியமான ஒரு விஷயம் என்பது இருக்கு. அதிமுக எவ்வளோ தொலைவு பிளவுபடுதோ அவ்வளவு தொலைவு வந்து பிஜேபி வந்து அதிமுக வாக்குகளை கான்கோர் பண்ணி வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது பிஜேபிக்கு இருக்கு. அந்த வகையில் பிஜேபி வந்து இந்த பிளவுகளை ரசிப்பாங்க. ஓ, பயங்கரமா ரசிப்பாங்க. ஏன்னா அந்த பிளவுகளை உருவாக்குனதே அவங்க தான். இல்ல இப்போ நீங்க ரசிப்பாங்கன்னு சொல்றீங்க. ஒரு படி மேல போய் கேட்கிறேன். இந்த பிளவுகள் இப்படிப்பட்ட ஒரு சிண்டுமுட்டுகளோட வேலையை பிஜேபியே தொடர்ந்து இன்னும் செஞ்சுட்டு இருக்கா? இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. ஏன் இப்போ நான் கேட்குறேன் இல்லையா, 47 கேஸ் இருக்கு ஓபிஎஸ் பையன் மேல. ஏன் ஒரு கேஸ் கூட இது பண்ணல? கே நேரு மேல ஒரு புகார் இருக்கு, அதுக்கான வழக்குகள் இருக்குன்னு அமலாக்கத்துறை ஏவுறீங்கல்ல. ஏன் எடப்பாடி மகன் மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும், ஏன் இன்க்ளூடிங் சசிகலா மேலேயும் எல்லாம் வழக்குகள் இருக்க, ஏன் இனிஷியேட் பண்ணல? அதை வச்சு ஏன் மிரட்டுறீங்க? அதை வச்சு உங்களால் மிரட்ட முடியுதே தவிர, இந்த பிளவுகள் வர 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 அதிமுக போன தடவை 20% வாக்குகள், பாஜக 18% வாக்குகள் வாங்கிச்சு. அதில் கிட்டத்தட்ட 10-12% மேலே அதிமுக வாக்குகள் தான் பிஜேபி வாங்கிச்சு. அண்ணாமலை வாங்கிய 18% வாக்குகளில் 12% வாக்குகள் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய வாக்குகள். இந்த வாக்குகள் இதெல்லாமே இப்படிலாம் போலரைஸ் ஆகிறது என்பது வந்து பிஜேபியோட வளர்ச்சிக்கான நல்லது. ரிலேட்டிவ்லி பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட பிஜேபி வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். ஓகே. முன்ன இருந்ததை விட பிஜேபி வளர்ந்துருக்கு. அப்போ எங்கேருந்து வளர்ந்துருக்கு? அப்போ இந்த கூட்டணியில் இருந்துட்டு அவங்க அல்டிமேட்டா என்ன சாதிக்கணும்னு நினைப்பாங்க? இபிஎஸ் சிஎம் ஆக்கணுங்கிறது அவங்களோட லட்சியமா இருக்காதா? பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் வளர்க்கணும், கணிசமான ஒரு சீட்டை வாங்கி கணிசமான எம்எல்ஏக்கள் நம்ம சட்டமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு 5 சட்டமன்றம் வந்து 10 சட்டமன்ற தொகுதிகளா வரணும், ஜெயிக்கணும். அதுதான் பிஜேபியோட ஏமே தவிர இபிஎஸ் சிஎம் ஆக்கணும், இபிஎஸ்ல ஓபிஎஸ்ல யாரையுமே சிஎம் ஆக்கணும், அதிமுக ஆட்சி வந்து மறுபடியும் வரணும் அப்படின்றது இல்லை. ஒண்ணுமே இல்லை. இவங்க வந்து கிளியர் சிக்னல் கொடுத்தாங்கன்னா சசிகலா வந்து அதிமுகவை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. சசிகலா அதிமுகவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையுமே அவங்களால ஜெயலலிதா பாணியில சிங்கிள் லீடர்ஷிப்ல எல்லாத்தையுமே கொண்டு வந்துட முடியும். அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி அலோவ் பண்ணல. ஏன்? அவங்க வந்து அதிமுக வந்து பெருசா நிக்கிறத அவங்க விரும்பல. அதான் உண்மை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி தான். பிஜேபியுடைய தரவுகள் இல்லாம வராது. இப்போ விஜய் வந்து முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கிறார், திமுகவை மட்டுமே எதிர்க்கிறார். அது என்னன்னா, அது விஜய்க்கு பிஜேபி கொடுத்த அஜெண்டா. நீ திமுக ஓட்டுகளை கபலீகரம் பண்ணு, திமுகவை மைனஸ் பண்ணு. அது வந்து விஜய்க்கு கொடுத்த ஐடியா. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அது கொடுத்த ஐடியா. இப்படிதான் அரசியல்ல ஒவ்வொரு காயா நகர்த்திட்டு போகுமே தவிர பிஜேபி ஸ்ட்ரெயிட்டா பாலிடிக்ஸ் பண்றதுக்கு இந்த மண்ணில் அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு பிஜேபி இன்னும் வளரல. நிச்சயமா சார், சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.